படைத்தலைவன் நேத்து 2வது நாளுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஒரு இன்க்ரீஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டில் எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ டோட்டல் கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதை தாண்டி தக் லைஃப் 10வது நாள் வசூல், அதாவது செகண்ட் சாட்டர்டே, நேத்து சனிக்கிழமை இந்த படம் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோ, மற்ற ஸ்டேட்ஸ்ல எவ்வளோ, உலகம் முழுக்க எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் 11 அப்படிங்கிற படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் கலெக்ஷன் எடுத்தது. அந்த படத்தோட ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். இது இல்லாமல் இன்னும் சில படங்கள், முக்கியமாக ஹவுஸ்ஃபுல் 5 தொடர்ந்து கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கு. இங்கிலீஷ் திரைப்படங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். இது மட்டும் இல்லாமல் 18 இயர்ஸ் ஆஃப் சிவாஜி மிகப்பெரிய வசூல் புரட்சியை பண்ணிச்சு அந்த படம். இண்டஸ்ட்ரிட்டு அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ, ஒவ்வொரு டெரிட்டரியில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். நயன்தாரா கையில் ஒரு கேமரா வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இதை தான் வச்சுருந்தேன். இது என்ன படம் அப்படிங்கும்போது நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஆமாங்க, நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படம் தான். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஜெர்ரி ஷான்லி, இளையா நஃபீஸா, ஆஸ்டர் கார்டன், ஃபைசல் அலி, ஹரிஹரன் PS. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் 6th பார்ட் 31வது நாள் வசூல் இந்தியாவில் 47 லட்சம், டோட்டலாக 72 கோடி 27 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 266.6 மில்லியன் US டாலர், உலகம் முழுக்க 2300 கோடி கிட்ட வருது. ஆக்சுவலாக இந்த படமே ஒரு 6 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் மிஷன் இம்பாசிபிள் அது கூட கலெக்ட் பண்ணல நேற்று. ஸோ நேற்று 29வது நாள் வசூல் இந்தியாவில் 95 லட்சம், டோட்டலாக இந்தியாவில் 120 கோடி 18 லட்சம். ஆனால் உலகம் முழுக்க 459.5 மில்லியன் US டாலர்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. நேற்று ஒரு மோசமான கலெக்ஷன் ஆக்சுவலாக நேற்று சாட்டர்டே. லிலோ அண்ட் ஸ்டிச் அப்படிங்கிற படம் டே 23 இந்தியாவில் 18 லட்சம், இந்தியாவில் டோட்டலாக இந்த படம் 9 கோடியே 28 லட்சம். உலகம் முழுக்க 815.2 மில்லியன் US டாலர், 7030 கோடி கிட்ட வருது. அப்புறம் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படிங்கிற படம் டே 2 இந்தியாவில் 2 கோடியே 59 லட்சம், 2 நாள்ல இந்தியாவில் இந்த படம் 7 கோடியே 46 லட்சம், உலகம் முழுக்க 42.6 மில்லியன் US டாலர்ஸ், 367 கோடி கிட்ட வருது. அப்புறம் பலரினா அப்படிங்கிற படம் ஜான் விக்கோட ஒரு யூனிவர்ஸ், வேர்ல்ட் ஆஃப் ஜான் விக் பலரினா டே 2 இந்தியாவில் 2 கோடியே 15 லட்சம், டோட்டலாக 5 கோடியே 10 லட்சம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 60.9 மில்லியன் US டாலர் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் ஆக்சுவலாக ஜூன் 6ஆம் தேதியே யூஎஸ்எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதாவது வெளிநாடுகள்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. 525 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு உலகம் முழுக்க. பூல் சுக் மாஃப் அப்படிங்கிற படம் டே 23 இந்தியாவில் 44 லட்சம், உலகம் முழுக்க 51 லட்சம். டோட்டலா இந்த படம் 89 கோடியே 40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 23 நாள்ல. ஹவுஸ்ஃபுல் 5 இந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் இந்தியாவில் 11 கோடியே 68 லட்சம், 13 கோடியே 80 லட்சம் உலகம் முழுக்க நேற்று சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியாவில் டோட்டலா 171 கோடியே 54 லட்சமும், உலகம் முழுக்க 218 கோடியே 18 லட்சம், 240 கோடி பட்ஜெட். சூப்பர் கலெக்ஷன். இன்னைக்கு அதோட பெரிய நம்பர் வரதுக்கு பாசிபிள் இருக்கு. அப்புறம் மாமன் இந்த படம் 30வது நாள் கூட நல்ல கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 21 லட்சம், உலகம் முழுக்க 22 லட்சம். 40 கோடியே 53 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 44 கோடியே 90 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். மெட்ராஸ் மேட்னி நேற்று ஒரு நல்ல இன்க்ரீஸ் இருக்கு. டே 9 தமிழ்நாட்டில் 25 லட்சம், உலகம் முழுக்க 27 லட்சம். 2 கோடியே 16 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 2 கோடியே 31 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5.5 கோடி பட்ஜெட். அப்புறம் தக் லைஃப் திரைப்படத்தோட டே 10 தமிழ்நாட்டில் 96 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 12 லட்சம், கேரளால 10 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6 லட்சம், ஓவர்சீஸ்ல 44 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 68 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று 10வது நாள். ஸோ டோட்டலாக இந்த படம் தமிழ்நாட்டில் 43 கோடியே 86 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 5 கோடியே 62 லட்சம், கேரளால 3 கோடியே 89 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 53 லட்சம், 42 கோடியே 7 லட்சம், ஓவர்சீஸ்லேயும் 98 கோடியே 97 லட்சம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் மேபி 100 crores வந்திருக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க வந்திருக்கு. நம்ம பெருசாக நாளையோட 100 கோடி வரப்போகுது அப்படின்னு பெருசாக தம்பட்டு அடிக்கிற அளவுக்குலாம் வசூல் இல்லை. அப்புறம் படைத்தலைவன் நேற்று 2வது நாள் ஆக்சுவலாக ஒரு சூப்பர் இன்க்ரீஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் 72 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக உலகம் முழுக்க 88 லட்சம்,
ஒரு கோடியே 31 லட்சம் தமிழ்நாட்டிலேயும் 1,70,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. இன்னைக்கு இதை விட அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரியும், இன்னைக்கு 1 கோடி கூட தமிழ்நாட்டுல வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நல்ல கலெக்ஷன், சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் 11 அப்படிங்கிற படம் ஸோ ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ் தான் நான் பார்த்தேன். இதை தேட்டர்ல பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனா தேட்டர்லயே இந்த படம் தமிழ்நாட்டுல ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்தது. என்னன்னா ஒரு பயங்கர லேட் பிக்கப் ஆகி தான் போச்சு. எப்படின்னா டே 1 ஒரு கலெக்ஷன் எடுத்ததுல அதுதான் டே 19 டே 20 வரையுமே எடுத்தது. அந்த அளவுக்கு சூப்பரா ஹோல்டு பண்ணி வச்சிருந்தது. இன்க்ரீஸும் ஆச்சு ஷோஸ்லாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல தமிழ்நாடை பொறுத்தவரையும் சூப்பர் கலெக்ஷன் எடுத்தது. இந்த படம் நேற்று ஓடிடியில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னால் வந்து ஆஹா இப்படி ஒரு படத்தை நம்ம தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமா நம்ம எதிர்பாராத இதெல்லாம் இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு அந்த த்ரில்லர் மூவி, இந்த இன்வெஸ்டிகேஷன் மூவிலாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களோட ஃபேவரட் மூவி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த படம் ஃபைனல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 5,07,00,000. உலகம் முழுக்க 6,19,00,000. பட்ஜெட் 6 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 3 கோடி, 3,35,00,000 கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா இந்த படம் தமிழ்ல வந்து ஆக்சுவலா சூப்பர் ஹிட், தமிழ்நாட்டுல சூப்பர் ஹிட். இந்த படம் பைலிங்குவலா தெலுங்குலயும் வந்திருந்தது. தெலுங்குலயும் சில லட்சங்கள் கொடுத்து இதை ரைட்ஸ் வாங்கி தான் இருந்தாங்க. அங்க இந்த படம் ஆக்சுவலா ரெக்கவர் பண்ணல. ஸோ இந்த படம் தமிழ்ல மட்டும்தான் ஹிட்டு. ஆனா ஆஃப்டர் ஓடிடி இந்த படத்தை பத்தி பயங்கரமா சிலாகிச்சு பேசுறாங்க. பயங்கரமான ஒரு ஹிட் ஓடிடியை பொறுத்தவரையும். தியேட்டர்ல இந்த படம் தமிழ்ல பெரிய ஹிட் இல்ல, அதர் லாங்குவேஜஸ்ல ஆக்சுவலா இந்த படம் ஓடிடியில் சூப்பர் ஹிட். ஓடிடியில் வரப்போற நாட்கள்ல இன்னும் பயங்கரமான ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் வரப்போகுது, பயங்கரமான ஸ்ட்ரீமிங் வியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த படம் ஓடிடியில் ஒரு பெரிய வெற்றி படமா அமைய போகுது. இந்த படத்தை ஒரு 2-3 ஓடிடி வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்குமே பெருத்த லாபம் கொடுத்துருக்கு இந்த படம், கொடுக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் இருக்கு ஆஃப்டர் ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம். அப்புறம் 18 இயர்ஸ் ஆஃப் சிவாஜி. ஸோ சிவாஜி இந்த படம் பண்ண சம்பவம் அப்படிங்கிறதே, அதாவது 2 பெரிய ஜாம்பவான்கள். ஒன்று வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொரு பக்கம் வந்து ஷங்கர். இவங்க 2 பேரும் ஒரு படத்துல சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும், எந்த அளவுக்கு பிஸ்னஸ் இருக்கும், எந்த அளவுக்கு அந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஒரு கற்பனையை தாண்டி அதெல்லாம் நடந்தது. ஸோ ஆமாங்க, இதுதாங்க சவுத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 150 crore மூவி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்சுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுக்கு இவ்வளோ பெரிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு காமிச்ச அளவுக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் எந்திரன் மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவங்க துணிஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய பட்ஜெட்ல படம் எடுக்கிறதுக்கு தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா எல்லாருமே துணிஞ்சு வந்தது. அதுக்கு முக்கியமா ஒரு விதை போட்டது சிவாஜி அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் தமிழ்நாட்டில் 70 கோடி, கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல இந்த படத்துக்கு ஃபுட்ஃபால் இருக்குங்க. கேரளால 9,40,00,000, கர்நாடகால 7,90,00,000, ஆந்திரால 24,60,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 6,65,00,000. இந்தியாவில் மட்டுமே இந்த படம் 118,55,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அந்த டைம்ல உலகம் முழுக்க 100 கோடியே இந்த படம் வசூல் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 100 crore இதுதான், ஃபர்ஸ்ட் 150 crore இதுதான். இந்தியாவில் மட்டுமே அவ்வளோ பெரிய வசூல். ஓவர்சீஸ்ல இவ்வளோ பெரிய கலெக்ஷன் இன்னைக்கும் அதை நீங்க இன்ஃப்ளூட் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற படங்கள் கூட அது பக்கத்துல வராது. 37 கோடி ஓவர்சீஸ்ல. உலகம் முழுக்க இந்த படம் 155,55,00,000, 150 கோடி மேல வசூல் பண்ண முதல் சவுத் இந்தியன் பிலிம். பட்ஜெட் 50 கோடி, ஷேர் வந்து 81,30,00,000. சரியான இண்டஸ்ட்ரி ஹிட்டுங்க இந்த படம், சரியான பிளாக் பஸ்டர். இந்த படம் எத்தனை முறை பார்த்துட்டீங்க, உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.